தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை 2025-2026 எல்லாருக்கும் எல்லாம். சிவகங்கையில் தொழிலாளர் உதவி ஆணையர் தலைமையில் மாவட்ட கண்காணிப்பு குழு உறுப்பினர்களோட இது கொத்தடிமை தொழிலாளர் ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு ஆய்வு மேற்கொள்ளும் போது ஜனவரி 31 ஒரு கொத்தடிமை தொழிலாளர் ஆடு மேய்க்கும் தொழிலை கண்டுபிடிச்சோம். காளையார்கோவில் தாலுகாவை சேர்ந்த கடமங்கலம் வில்லேஜில். அவர் ஆந்திராவை சேர்ந்தவர். அவர் பேர் அப்பாராவ். அவரை ஆர்டிஓ எல்லாருமே சேர்ந்து அவருக்கு கொத்தடிமை தொழிலாளர்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு விடுதலை சான்று கொடுத்தாங்க. அப்புறம் அவரோட ஒரிஜினல் இடத்த கண்டுபிடிக்கிறதுக்காக அது வரலும் ஹோமில் வச்சுருந்தோம். சிவகங்கையில் இருக்க ஒரு ஹோமில் இருந்தார். அப்புறம் நம்ம மாவட்ட ஆட்சியர் அதற்கு முயற்சி எடுத்து இப்போ தான் ஒரு 2 days பேக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க. கண்டுபிடிச்சி அவங்களோட ஃபேமிலி அவங்க கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸோடு இங்கே அவரை கூட்டு போகிறதுக்காண்டி வந்திருக்கிறாங்க. இப்போ எல்லா ப்ராசஸும் முடிஞ்சு அவர் கூட்டு போக போகிறாங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல்லு நம்ம கலெக்டரும் சப்போர்ட்டு ப்ளஸ் இதில் இன்ட்ரெஸ்ட் எடுத்து எல்லாமே பண்ணது நம்ம கலெக்டர் தான். அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. டீம் நம்ம ஆர்டிஓ சார்மையும் அவருக்கு ஏதாவது அந்த சம்பளம் கொடுக்கணும் வைக்கணுன்றதில் அவங்களுமே முயற்சி எடுத்து அவருக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணியிருக்கிறாங்க. டோட்டலி ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸு. மற்ற டீம் நம்ம எல்லா டீம் ஒர்க்கர்ஸ் டீம் மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இந்த மாதிரி இது என்றைக்குமே இது மாதிரி அதர் ஸ்டேட் நடந்தது கிடையாது. வித்தின் அவர் ஸ்டேட் தான் நடந்திருக்குது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இதில் அவரை இவ்வளோ நாள் கழித்து அவரை குடும்பத்தில் சேர்க்கறது ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப பெருமையாக நினைக்கிறோம். ஆனால் இந்த டயத்தில் அவரோட ஒய்ஃப் இல்லை அப்படிங்கிறது ரொம்ப வருத்தமாக இருக்குது. இருந்தாலும் அதை அவர் அங்கே ஊரில் போய் அதை இது பண்ணிவிட்டு அவர் பொண்ணு நல்லபடியாக அவரை கவனிச்சுக்கணுன்னு வேண்டிக்க. அவ்வளோதான். அவர் ஆந்திராவிலேருந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குக்காக வேண்டி ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஒரு 4 பேரோடு சேர்ந்து ட்ரெயினில் வந்துக்கிட்டு இருக்கும்போது டீ குடிக்க இறங்கியிருக்காரு. அப்போ ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டார் போல இருக்குது. மிஸ் பண்ண உடனே அங்கேருந்து பஸ்லையோ ட்ரெயின்லையோ இங்கே சிவகங்கை வந்திருக்காரு. சிவகங்கையிலேருந்து காளையார்கோவிலுக்கு நடந்தே போய் ஒரு ஆள் கூட்டு போயிருக்காரு. அங்கே கடமங்குளத்தில் இருக்க ஒரு ஆள் கூட்டு போய் அவரை கொஞ்ச நாள் ஆடு மேய்க்க விட்டுருந்துருக்காரு. அவர் இறந்த உடனே இன்னொரு அண்ணாதுரைன்றவர்கிட்ட அவர் வேலைக்கு போயிருக்காரு. வேலைக்கு போயிட்டு 20 வருஷமாக அவர் அங்கே தான் இருந்திருக்காரு. அவரை விசாரித்தப்ப அண்ணாதுரையும் 20 வருஷம் இங்கே இருந்திருக்காருன்னு சொன்னார். இவர் அப்பாராவும் 20 வருஷம் இருந்திருக்கேன்னு சொன்னார். அந்த 20 வருஷமாக அவர் சம்பளமும் கொடுக்கல. ஆனால் சாப்பாடு போட்டிருக்காரு. சாப்பாடு போட்டு வீட்டில் இது ஒரு ஆள் மாதிரி பார்த்துருக்குறாரு. சம்பளம் கொடுக்கல அப்படின்ற கான்செப்டில் இவர் கொத்தடிமை தொழிலாளர் வர்றதுனால இவர் கொத்தடிமை தொழிலாளரை ரெஸ்கியூ பண்ணி இப்போ அவங்க ஃபேமிலியோட அனுப்பி வைக்கிறோம். தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை 2025-2026 எல்லாருக்கும் எல்லாம்.